Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல் ரத்தினத்தினுடைய நடவடிக்கைகள் அத்துமீறல்கள் உச்சகட்ட தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், தமிழகத்தினுடைய வாரிசு அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், திமுக அமைச்சர் காந்தியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், திமுக அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் என ஏராளமான திமுகவினுடைய தலைமை நிர்வாகிகளோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வைத்து பல்வேறு பெண்களை ஏமாற்றி மோசடி செய்தது அம்பலமாகி இருக்கிறது. கல்லூரியிலே, ஒரு அரசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய 21 வயது மதிக்கத்தக்க மாணவியை இந்த ராணிப்பேட்டை அரக்கோணம் காவனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தேவ செயல் ரத்தினம், இவருக்கு 41 வயதுக்கு மேலே இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இவருக்கு திருமணமாகி இருக்கிறது. திருமணத்தை மறைத்து இந்த கல்லூரி மாணவி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய இளம் மாணவியை துரத்தி காதலிப்பதாக வேஷம் போட்டிருக்கிறார். இவர் போட்ட வேஷத்திற்கு அந்த மாணவி மயங்காத போது தனது கட்சியினுடைய தலைமைகளோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், தலைமையோடு இருக்கக்கூடிய நெருக்கம், தனது திமுகவின் கட்சி பதவி, இவற்றையெல்லாம் வைத்து அந்த பெண்ணை இவர் தொடர்ந்து துன்புறுத்தி இருக்கிறார், அச்சுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அந்த பெண்ணை காம வலையில் வீழ வைத்து அந்த பெண்ணினுடைய கற்பு சூறையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே இவர் திருமணம் ஆனவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதோடு இல்லாமல் காதலித்து துரத்தி கற்பை சீரழித்த இந்த காமுகன் அந்த கல்லூரி மாணவியை பல பேருக்கு படையலிடுவதற்காக, திமுக குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கு இவரை விருந்தாக்குவதற்காக தொடர்ந்து அவருக்கு அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கு இசைவு தெரிவிக்காத அந்த மாணவியை சிகரெட் புகையால் உடல் முழுவதும் சூடு வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே காம இச்சையின் போது வெறிநாயை போல கடித்து குதறியதாக அந்த பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளிக்கப்பட்ட பிறகும் கூட இப்படிப்பட்ட புகைப்படங்களோடு தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம், திமுக அமைச்சர் காந்தி, அவரது மகன் வினோத் காந்தி, இப்படி பல்வேறு திமுக பிரபலங்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வைத்து தொடர்ந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார். செய்வதறியாமல் தனது தாயோடு காவல் நிலையத்தின் கதவுகளை தட்டி இருக்கிறார். காவல்துறையினர், அதாவது சாதாரண வழக்குகளில் பதிவு செய்து அந்த திமுக நிர்வாகியை கைது செய்யவில்லை என்று கண்ணீர் மல்க தெரிவித்த அந்த பெண் நேற்றைய தினம் அதிமுகவுடைய துணை கொறடா சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் ரவியிடம் நேரில் சென்று முறையிட்டிருக்கிறார். தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீங்கள் உதவுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்கிற முறையிலே முறையிட, இவரும் காவல் நிலையத்திலே கேட்க, இன்றைக்கு அந்த பெண் மீது தொடர்ந்து அந்த காமுகன் இது போன்ற வன்முறை வெறியாட்டங்களை ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்த பின்னணி தற்போது வெளியாகி இருக்கிறது. திமுகவுடைய முக்கிய பிரபலங்களோடு இவர் எப்படி நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை மற்றொரு அண்ணா பல்கலைக்கழகத்தை மிஞ்சியக்கூடிய சம்பவமாக இந்த அரக்கோணம் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இருக்கிறது. இந்த பெண்ணை இவர் துரத்தி கற்பழித்ததோடு மட்டுமல்லாமல் பல பேருக்கு இவருடைய கற்பை விருந்தாக்க முயற்சி செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் இவருடைய காம வலையில் ஏற்கனவே நாட்டமாகி இருப்பதும் அம்பலமாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காமுகனை கைது செய்யாமல் தொடர்ந்து காவல்துறையினர் அடைக்கலம் கொடுத்து வரக்கூடிய நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த இந்த தமிழகத்தையே உருகுலைய செய்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படித்த மாணவிக்கு அங்கு நடைபெற்ற அநீதி, பாலியல் வன்கொடுமை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே உலுக்க செய்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை மிஞ்சக்கூடிய சம்பவமாக இந்த அரக்கோணம் சம்பவம் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே எத்தனை திமுக சார்களுக்கு அது போன்று பாலியல் வன்கொடுமை விருந்தாக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எத்தனை பெண்கள் அது போன்று பாதிக்கப்பட்டார்கள் என்கிற இன்னும் முழு விவரம் கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்திலே அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு தண்டனை இன்னும் வழங்கப்படவில்லை. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பள்ளியில் செல்லக்கூடிய சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஏன் கல்லூரி பல்கலைக்கழகங்களை பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது போன்ற புகைப்படங்களை வைத்துக் கொண்டுதான்
இந்த கல்லூரி மாணவியை இவர் மிரட்டி மிரட்டி துன்புறுத்தி இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. திமுக நிர்வாகி தெய்வ செயல் ரத்தினம் கைது செய்யப்பட வேண்டும். அவர் ஏற்கனவே இது போன்ற எத்தனை பெண்களை இது போன்று பாலியல் இச்சைக்கு அவர் அடிபணிய வைத்து எத்தனை பேர் அவருடைய கற்பை சூறையாடி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே பாதிக்கப்பட்டு நிர்கதியாய் நிற்கக்கூடிய 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய இந்த கல்லூரி மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கிற அந்த தாய்க்கு இந்த தண்டனையை பெற்று தந்தால் மட்டுமே ஏதோ அந்த காயங்களில் சிந்திய ரத்தத்திற்கு துளி தூரிய ஒரு துளி ரத்தத்திற்காவது இவர்கள் செய்த நடவடிக்கையாக இருக்கும் என்பதுதான் அந்த தாயினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தனது மகளுக்கு ஏற்பட்ட அநீதியை வாயால் கூட சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய அந்த தாய்க்கு ஆளக்கூடிய திமுகவுடைய முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்? துணை முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார்? இந்த நிலையெல்லாம் கேட்கிற பொழுது எந்த நிலையில் தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது, காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது மிகப்பெரிய துயரத்தினுடைய உச்சமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.